بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹுவை அன்றி பல தெய்வங்களை வணங்கி வந்தார்கள். அதனால் இறைவன் ஒருவன் என்பதற்கான பல ஆதாரங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முன் உள்ள ஆயத்துக்களில் தொடராக கூறி வருகிறான். அதில் குறிப்பாக உங்களுக்கு உணவளிப்பவன் யார், செவிப்புலன்களை பார்வை புலன்களை தந்தவன் யார், உங்களை உயிரற்றதிலிருந்து வெளியாக்கியது யார், எல்லா காரியங்களை நிர்வகிப்பவன் யார், ஆரம்பமாக உங்களை படைப்பவன், உங்களை திரும்பவும் மீட்டுபவன், இப்படியெல்லாம் பல கேள்விகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கேட்டார். இந்த 35வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹல் மின் ஷுரகாயிக்கும், உங்களில் தெய்வங்களில் நீங்கள் கூட்டாக உங்களுடைய கூட்டாளிகளாக வைத்திருக்கிறீர்களே அந்த தெய்வங்களில் இருக்கிறார்களா, மை யஹ்தி இலல் ஹக்கி, சத்தியத்தின்பால் நேர்வழி காட்டுபவர் இருக்கிறாரா, ஏதாவது நீங்கள் தெய்வம்னு சொல்கிறீங்களா, அந்த தெய்வங்கள் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுமா? அப்போ அல்லாவே சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் அவங்க பண்ண மாட்டாங்க. அல்லாஹு யஹ்தி லில் ஹக்கி, அல்லாஹ் தான் சத்தியத்தின்பால் நேர்வழி காட்டுபவன். அஃபமை யஹ்தி இலல் ஹக்கி அஹக்கு ஐயுத்தபா அம்மல்லா யஹ்தி இல்லா ஐயுஹுதா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி கேட்குறான், உண்மையின்பால் சத்தியத்தின்பால் நேர்வழி காட்டுபவன் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவனா, அல்லது யாராவது நேர்வழி காட்டினாலே தவிர நேர்வழி பெறக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் பின்பற்றுவதற்கு தகுதியானதா? இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு நேரான பாதையை காட்டுறான். அப்போ நேரான பாதையை காட்ட தெரியாதவர்கள், சிலைகள் இருக்கிறது, ஆடாது, அசையாது, பார்க்காது, எந்த ஒரு பயனையும் தராது, எந்த தனக்கு வரக்கூடிய கெடுதியும் அதை தடுத்து கொள்ளாது, எந்த வழியும் காட்டாது, அதுக்கு நாம தான் வழி காட்டணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது பின்பற்றுவதற்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானதா? உலகத்தை உங்களில் படைத்து உங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலையும் தந்த ஹிதாயத்து காட்டிய இறைவன் உங்களுக்கு வணங்குவதற்கு தகுதியானவனா என்பதை கேளுங்கள். ஃபமாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்தது, கைஃப தஹக்குமூன், எப்படி நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்போது நேர்வழி என்பதற்கு ஹிதாயத்துன்னு அர்த்தம். ஹிதாயத்துனா நேரான பாதை. பொதுவாக ஹிதாயத் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உலகத்தில் உள்ள வாழக்கூடிய படைப்பினங்களுடைய ஹிதாயத்தை 4 வகையாக பிரிக்கலாம். ஹிதாயத் ஒன்று ஹிதாயத்தில் ஃபித்ரியான்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே அல்லாஹ் ஒரு அறிவை கொடுக்கறது. இப்போது ஒரு தாய் ஒரு குழந்தைய ஒரு ஆடு ஒரு குட்டியை பெற்றெடுக்கிறது. அது கீழே விழுந்த உடனே அந்த ஆட்டினுடைய மடுவை தேடி அது போகுது பால் குடிப்பதற்கு. அதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இயற்கையான அறிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்குறான். இதை மாதிரி ஒரு இது இல்லை, கடலில் அதே போன்று தாவரங்கள், அது மாதிரி கோடிக்கணக்கான உயிரினங்களை அல்லாஹ் படைத்து அதற்கு என்னென்ன தேவையோ அதனுடைய வழிகாட்டுதல் அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு பூனையை பார்க்குறோம், நம்மளுடைய சுற்றுச்சூழலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, பூனை என்பது உங்களை சுற்றி வருபவை, அது உங்களோட தான் இருக்கும். இந்த பூனை அதுக்கு கொடுக்குற அறிவை பாருங்கள். அது ஒரு குட்டி போடுது.
பல குட்டிகளை போடுது. அதை குட்டி போடுறதுக்கு முன்பாக அதை அப்படியே சுற்றி சுற்றி வருது. ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு அறையாக இங்கே பள்ளிவாசலில் பார்க்குறோம், ஒவ்வொரு அறையாக போய் பார்க்குது. அதற்கு தோதுவான ஒரு இடத்தை அதை தேர்ந்தெடுக்குது. அப்போ இந்த அறிவை கொடுத்தது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதுதான் ஹிதாயத்துல் ஃபித்ரியான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஹிதாயத்துல் ஹவாஸ், ஐம்புலன்களுடைய அறிவு. பார்த்து அறிகிறது, கேட்டு அறிகிறது, நுகர்ந்து அறிகிறது, சுவைத்து அறிகிறது, அதே மாதிரி தொட்டு அறிகிறது. ஐம்புலன்களால் அறிகிற அந்த அறிவு இது எல்லா மிருகங்களுக்கும் எல்லா இதுக்கும் இருக்குது. இந்த ஹிதாயத்தை தந்தது, இந்த அறிவை தந்தது அல்லாஹ் தான். ஹிதாயத்துல் அக்ல், பகுத்தறிவு, இது மிருகங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். பகுத்தறிகிறது. எந்த ஆடு மாடா ஸ்கூலுக்கு போதா? இல்லை. அந்த கல்விங்கிறது யாருக்கு தான்? மனிதனுக்கு மட்டும்தான். இந்த அறிவு, இது ஒரு ஹிதாயத்து. நாலாவது ஒரு ஹிதாயத்து இருக்குது, ஹிதாயத்து தீன், மார்க்க அறிவு, ஷரியத்து, படைத்தவனை அறிகிற அறிவு. அப்போ இந்த மூணு, இந்த ஒரு மனிதனுக்கு இயற்கையான கொடுக்குற அறிவு எல்லா மிருகங்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. ஹிதாயத்துல் ஹவாஸ் என்கிற ஐம்புலன்கள் அறிவு எல்லாத்துக்கும் உண்டு. அதே போன்று பகுத்தறிவுங்கிறது மனிதனுக்கு மட்டும் உண்டு. அப்படி மனிதனுக்கு கொடுத்து அல்லாஹ் அறிகிற அறிவு ஹிதாயத்து தீன். இதுக்குத்தான் அல்லாஹ் வேதத்தை இறக்கி, நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர வச்சு, இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பெரிய வாழ்க்கையை தந்து அல்லாஹ் நேரான பாதையை தந்திருக்கிறான். அப்போ இப்படியெல்லாம் உங்களுக்கு எல்லா வகையிலும் வழிகாட்டிய இறைவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல், நீங்கள் எல்லா அறிவும் இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஹிதாயத்தையும் அல்லாஹ் தந்து நேரான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் போனீங்கன்னா எது பின்பற்றுறதுக்கு தகுதியானது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்குறான், உங்களுக்கு நேரான பாதையை காட்டுறவன் சிறந்தவனா, ஒன்றும் இல்லாத மரமட்டைகளை உயிரற்றதை நீங்கள் வணங்குகிறீங்களே, இதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக அற்புதமாக கேட்கிறான். ஒமா எத்தபியோ அக்ஸருகும் இல்லா வன்னா, அவர்கள் அதிகமான பேர்கள் யூகத்தை தான் பின்பற்றுகிறார்கள், யூகத்தை தவிர எதையும் பின்பற்றவில்லை. இன்னல்லன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ, அந்த உண்மையை விளங்கிடுவதற்கு எந்த உதவியும் செய்ய அந்த யூகம்ங்கிறது, யூகத்தையே பின்பற்ற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்த அந்த பாதையை, நேரான பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். இன்னல்லாஹ அலீமும் பிமா யஃபாலூன், நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த பெரிய நியாமத்துக்களிலே ஹிதாயத்துங்கிற நியாமத்து, அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ் வணங்குகிற நியாமத்து இருக்குதே, அது மாபெரும் அருக்கொடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நியாமத்தில் நமக்கு நிலைக்க செய்வானாக. ஹிதாயத்தோடு வாழ்ந்து ஹிதாயத்தோடு மரணிக்கிற பாக்கியத்தையும் நம்மின் மூலமாக பல பேர்களை அல்லாஹ் ஹிதாயத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.